வெல்கம் டு தர்ஷ்மாம் லைவ் சேனல். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்பவே சூப்பராக செய்யலாம். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது நம்ம இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு பாதி அளவு வதங்கின பின்னாடி நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போது இதை சேர்த்துட்டு புளி கரைசல் சேர்த்துட்டு கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக உப்பும் சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது இதெல்லாம் நல்லா கொதித்து வந்த பின்னாடி இப்போது இந்தளவுக்கு நல்லா கொதித்து வந்த பின்னாடி நம்ம மீனை சேர்த்துக்கலாம். நான் மீனை எப்படி சேர்ப்பேன் அப்படின்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மீன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் நல்லா மீனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மீன் குழம்புல சேர்த்துப்பேன். அப்போ ரொம்பவே மீன் குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். மீனுமே சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை எதுவுமே வராது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வரும். ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.